சீமானெல்லாம் ஒரு ஆளே இல்ல. கண்டுக்காதீங்க. நம்ம டார்கெட் அவங்க தான். தாவேக தளபதிகளுக்கு ஆர்டர் போட்ட தளபதி. திமுக பாஜகவை விட தமிழக வெற்றி கழகத்தை அதிகமாக விமர்சித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். விஜய் குறித்து தகாத வார்த்தைகளால் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சீமான் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நமக்கு எங்கன்னா காத்துட்டு கிடக்கும், அவரை கண்டுக்காம அப்படியே விட்டுருங்க என தாவேக நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்ட் உத்தரவு போட்டுள்ளாராம் தாவேக தலைவர் விஜய். தமிழக அரசியலில் புதிய வரவான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். நடிகராக இருந்த போதே விஜய்க்கு அரசியல் ஆசை இருந்தது. அதனால்தான் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியதோடு அதனை அரசியல் கட்சியாகவும் மாற்றியிருக்கிறார். ஒரே ஆண்டில் 2 மாநில மாநாடுகளை நடத்தி இருவரும் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற மாநாடு இதுவரை இல்லாத அளவு மிக பிரம்மாண்டமான முறையில் அரங்கேறியது. அதிமுக, திமுக போன்ற கட்சிகளே அந்த மாநாட்டை வியந்து பார்த்தனர். இது ஒருபுறம் இருக்க, மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என அனைத்து கட்சிகளும் விஜயின் பேச்சு குறித்துதான் ஒரு வாரமாக பேசி வந்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சமூக வலைதளங்களில் விஜயின் பேச்சை கடுமையாக ட்ரோல் செய்தனர். அது மட்டுமல்லாமல் இடும்பவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் போன்றவர்களும் விஜயின் பேச்சை தொடர்ந்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 19 மாசம் கோமா. அம்மா என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. ரியல் லேடி சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு ஓபன் டாக். 1950s பிரபலமா இருந்து அதிகமா சம்பளம் வாங்கின நடிகைகள் ஒருத்தவங்களா இருந்தவங்க தான் சாவித்ரி. அவங்க கடைசியா சொன்ன வார்த்தையை பத்தி அவங்களோட பொண்ணு விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க. சாவித்ரி ஆந்திர மாநிலத்தோட குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட வாழ்க்கையும் திரைப்பட பயணமும் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 1950s தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு அழியாத முத்திரையை பதிச்சாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப அதிக சம்பளம் வாங்கின நடிகைகள் ஒருத்தராகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் அவங்கள தெலுங்கு சினிமாவோட ராணி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாவித்திரியோட அபாரமான நடிப்பு திறனால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகர் திலகம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் மாதிரியே அவங்களுக்கும் ரசிகர்கள் நடிகையர் திலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. தன்னோட வாழ்நாள்ல 250க்கும் அதிகமான படங்கள்ல பலவிதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சாவித்ரி தமிழ் திரையுலகோட முக்கிய நடிகரான ஜெமினி கணேசனோட டிராவல் பண்ணாங்க. அவங்களோட நட்பு காதலா மாறி அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆச்சு. இந்த தகவல் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜெமினி கணேசனோட பொண்ணான டாக்டர் கமலா இப்ப ஜிஜி கருத்தரிப்பு மையம் அப்படின்ற மருத்துவ நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் சாவித்திரியோட வாழ்க்கையில சில இரண்ட பக்கங்கள் இருந்தது. அவங்களோட மது பழக்கம், அதனால ஏற்பட்ட சுகாதார சிக்கல் பத்தின செய்தி தொடர்ந்து பேசப்பட்டது. சிலர் ஜெமினி கணேசனோட தனிப்பட்ட வாழ்க்கை தேர்தல்னாலதான் சாவித்ரி குடிக்கு அடிமையானாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்துல இன்னொரு தரப்பினர் சாவித்திரியோட செயல்களாலதான் ஜெமினியோட குடும்பம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு புகார் சொல்றாங்க. இப்படி சாவித்திரியோட வாழ்க்கை வெற்றியும் வேதனையும் கலந்த ஒரு ஆழமான பயணமா இருந்தது. அவங்களோட திரைப்பயனும் நடிப்பும் இன்னும் திரையுலகில் இருக்கு. இந்த நிலையில அவங்களோட பொண்ணு விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில அவங்களோட அம்மாவோட இறுதி வார்த்தைகளை பத்தி சொல்லிருக்காங்க. நான் இலக்கியம் 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு போன் வந்தது. அம்மா கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. நான் உடனே போய் பார்த்தேன். அம்மாவை போய் பார்த்தப்போ அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க, அசைவு இல்லாம இருந்தாங்க. அப்ப என்ன எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் தம்பியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அப்படி போய் பேசுறதுக்கு அனுபவம் எல்லாம் இல்ல, ஆனாலும் போய் அப்படி சொன்னேன். அம்மாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறப்போ அம்மா கருகுன நிலையில இருக்கிறது மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில.